ஸோ அடுத்த மேட்ச்சில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேன் ஆஃப் மேட்ச் வாங்கி டீமை வெற்றி பெற செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நடக்க போகிற மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்கும் அதை தொடர்ந்து மாயா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையே தான் வந்து மேட்ச் நடக்க போகுது. எஸ், உங்களுக்கு முன்னாள் இதை வந்து இப்போ தான் வந்து கரெக்டாக இன்ட்ரோ போட்டுருக்கிறோம். அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பட்டிப்புலம் வர்சஸ் மாயா ஃப்ரெண்ட்ஸ் கோலம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே தான் வந்து இப்போ மேட்ச் நடக்க போகுது. அதில் முதல் இன்னிங்ஸ் நான் தான் அரணி கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு வந்துருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, இங்கேக்குள்ள எமகா பைக்கி டெடிபியர் கீ செயினோட இங்கே கமெண்ட்ரி ஸ்கோர் கார்ட் டேபிளில் இருக்குது. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே கொண்டு வேணும்னா இங்கே வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கோர் கார்ட் டேபிளில் தான் இருக்குது. ஓகே, முதல் பால் என்னவா? நாட் பாலா? நல்லா ஆரம்பம். ஓய்டா. ஓஹோ, சம ஷாட்டு மடக்கி அடிச்சிருக்காரு ஐயா. எக்ஸ்ட்ரா கவர்ல தரமான ஒரு அடி. சூப்பர். வெல்கம் பவுண்டரி. லெகி உள்ள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது காரணமே இதுதான்ப்பா. நீங்க எக்ஸ்ட்ரா கவர்ல அடிச்சாலும் சரி, அடுத்த பால் நான் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு தரமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அந்த லெகி. எனக்கு லெகினாலே ரொம்ப பிடிக்கின்றது எல்லாத்துக்குமே தெரியும். சூப்பரான ஒரு டேர்னு அண்ட் ஒரு ஃபிளைட் ஹெட்ல பீட்டன் ஆகி ஒரு எட்ஜ் வாங்கி கடைசியில் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வச்சு கேட்ச். நல்ல விக்கெட்டு. நல்லா போட்டிருக்கிறாங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அடடா, ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சு போலையே. நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, என்ஜாய். பாய், ஹேவ் ஃபன். ஹாய், ஹேவ் ஃபன். டிஜே சும்மா இதுக்காகலாம் பாட்டு போடாத. யோ, என்ன பாட்டு போடுவ? காதல் ஜோடியிலே வாழ்கன்னு போடுவியா? அதுக்காக அவன் என்ன கமெண்ட் குண்டா ஏதாவது போட்டுருப்பான். அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இருத்தியாவது வளர வேண்டியது. டீ குடிச்சா தெரிஞ்சிருச்சு பயலுக்கு. அதான் இப்போதைக்கு சவுண்டெல்லாம் போட்டிருக்கா. அப்படி ஒருத்தவங்களுக்கு மட்டும் நான் காலை வணக்கம் சொல்லுவேன், பிள்ளைங்களுக்கு வணக்கம் சொல்லவே இல்லையாயோ. உடனே வந்துடுறது. நீ தான் 10 தடவை போற, அதுக்கு நான் தான் சொல்றேன்னா. லெஃப்ட்ல தான் போட்டோ ஷூட் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்களே, அவனுக்கு ஹாய் சொல்லிட்டேனே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பையா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். லெக்கியோட அடுத்த பாலியோ மாடியோ யோ எங்க போனதுப்பா பாலு அப்படின்ற மாதிரி செம்ம ஃபிளைட் டெலிவரி பண்ணா. தப்பான லென்த் ஃபுல்லர் லென்த்ல போட்ட அந்த ஒரே காரணத்துக்காக உயாரமா அடிச்சிருக்காரப்பா. சரியான 6. அம்மா ஷாட் சீரியஸ்லி. பால் வந்து 5 நிமிஷம் ஆச்சு.
போட் ஃபார் 1 விக்கெட் லாஸ். 21 ரன், ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. அங்கிட்டு தான் ஒரு ஜோடி போஸ்ட்னா இங்கே ஒரு ஜோடி உட்காந்துருக்குது. ஹாய். வீக்கெண்டில் அதனால எங்கே பார்த்தாலும் வந்து அப்படியே கப்புள்ஸாக இருக்கிறாங்க. ஏதோ பேசினியல்ல, கப்புள்ஸை பற்றி தான் பேசினேன். வீக்கெண்ட்னாலே ஒரு வைப்பு வந்துடுது. இங்கே ரைட் சைட் பாறையாக இருந்தாலும் லெஃப்ட் சைட் பாறையாக இருந்தாலும். ஸ்லோவர் பாலு, தப்பான லென்த்து, ஆனால் பனிஷ்மெண்ட்டு கன்ஃபார்மு. கதா 6. தரமான சாட்டப்பா. ஓ சூப்பர் டெலிவரி மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஆக்சுவலாக இந்த இப்போ முன்னாடி பால் வந்து கொஞ்சம் ஷார்ட்டிஷாக ஸ்லோவாக போட்டிருந்தாலும் இந்த பால் வந்து ஃபுல்லராக போட்டு டீசெண்டான ஒரு லைனாக போட்டிருக்காரு. 4th 5th ஸ்டம்புன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது பார்க்க. எச்சு வாங்கி போயிருக்குது. இதுக்கெலாம் வந்து ஸ்லிப்பே வைக்க முடியாது. கரெக்டாக எக்ஸ்ட்ரா கவரில் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அடிக்க முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் வந்து பால் மாட்டலை. ஸோ அவுட் சைடு வச்சு ஜஸ்ட் 1 ரன். ஷாட்டு உள்ள ஃபுல்லர்ல இருந்து போட்டாலே நான் அடிப்பேன், ஃபுல்லர்ல இருந்து போட்டாலே நான் அடிப்பேன், திரும்ப திரும்ப அடிப்பேன்னு சொல்லி மாத்தி மாத்தி பனிஷ் பண்ணிட்டு இருக்காரு அந்த பேட்டரு. மறுபடியும் லாங் ஆன்ல ஒரு 6. ஏன்னா மாத்தி மாத்தி வெளியே பறந்துகிட்டு இருக்குது பாலு. ஐயோ காலைல என்ன சாப்பிட்டது தெரியலையே. அண்ணா கூலா இல்லை டீயா காலைல சாப்பிட்டது? சரி ஓகே, அந்த மேட்ச் முடிச்சோன்னே கேட்டுப்பான் அவர்கிட்ட. பவுண்டரிஸ் பேக் டு பேக்காக டீல் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஓவருக்கு ஓவரு போடுங்க. அடுத்த பால் லாங் ஆன் திசையில் 6 போனதுக்கப்புறம் அடுத்த பால் கம்பேக் கொடுப்பாங்களா? மாயா ஃப்ரெண்ட்ஸ் மஜாவா ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு விக்கெட் வேணும். வாக்கிங்லேருந்து டெலிவரி ஸ்ட்ரெயிட்டாக தரையோட அடிச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு பால் கொஞ்சம் வேகமாக ஓடும். ஏன்னா நேற்று நைட்லேருந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக விட்டு விட்டு மழை பெஞ்சிருக்குது. அந்த காரணத்தினால மண் லைட்டாக இறுகி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்டிஷாக தான் இருக்குது ஃபீல்டு. ஓ மச் பெட்டர் பால், மச் பெட்டர் பால். தூக்கி சொருவிட்டாரு. இந்த பாலை தான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் போல. பட் ஆனால் வில்லுகளை கடைசி பால் ஒரு டாட் பாலு. டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் 35 ரன். 2 ஓவருக்கு 35 ரன் ஆன் த போர்ட். டிஜேக்கு இன்னொரு டீ யாராவது கொடுங்க, தூங்கிட்டான். ஓவருக்கு வந்திருக்கிறோம் இப்போ. ஸோ 3வது ஓவர். நல்ல பாலப்பா, நல்ல பால். பட் ஆனால் பேட்டரி பீட்டன் ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிப்பார் பேட்டரி, இந்த பால் எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு. ரிட்டன் அப்படியே ஒரு ரீப்ளே மாதிரி ஓடிட்டு இருக்கு மைண்டில். ஓகே ஸ்டடி ஆகிட்டார். ஷாட். நான் அப்பதே சொன்னேன் ஃபுல்லர் லென்த்ல போட்டாலே அடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த கண்ணை மூடிட்டு இருக்காரு. ஏப்பா கடலுக்கு போயிடுச்சாப்பா பாலு, இந்த பார்த்து சொல்லுங்கப்பா. போயிடுச்சா? ஆமாவா. ஸோ கடலுக்கு சரியான ஒரு ஷாட்டை வழி அனுப்பி விட்டுருக்காரு பாலை. சரியான ஷாட் ஐயா, சீரியஸ்லி. மற்றதை கம்பேர் பண்ணும் இந்த ஷாட்டு மிக பெருசு. என்னப்பா அது ஒரு நோ பாலாம்ல? யோயோ நோ பால் வேறையா? எக்ஸசைஸ்லாம் அப்புறம் பண்ணுங்க. ஐயோ இங்க நோ பால் வேற போட்டாங்களே, என்ன செய்யறது? ஆல்ரெடி வந்து பவுண்டரி மலையில பொழிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. பட் ஆனால் இப்போ வந்து நோ பாலா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரீ ஹிட் வேற. கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான்.
டவுன் த லெக்ல போடப்பட்ட ஒரு காரணத்தினால ஒரு ஒய்டே அண்ட் எத்தனை ரன் ஓட போறாங்க? 1-2? ஏன்பா ஓடி இருக்கலாம்லப்பா, ஏன்பா ரெண்டாவது ரன் கொஞ்சம் ஈஸியாக எடுத்து இருந்திருக்கலாம். அதே தான் நான் ஸ்ட்ரைக்கர் சொல்லிட்டு இருக்காரு. டேய் நான் தான் டச்சில் இருக்கல, ஏன் வர வேண்டியதானே அப்படின்னு. சீரியஸ்லி வந்திருக்கலாம். ஒயிட் +1. ஸோ நோ பால் வந்து திருப்பி ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகுது. மீண்டும் ஒரு முறை நோ பால், மறுபடியும் ஒரு முறை நோ பால். இங்க மாத்தி மாத்தி நோ பாலே விழுந்துகிட்டு இருக்குது. அடாடாடாடா. அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு இங்க ஒரு சின்ன பின்னடைவு ஆக்சுவலா. ஸோ மாத்தி மாத்தி பவுண்டரி ஸ்டீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கிட்டு மாயா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பெட்டர் டெலிவரி. அண்ணாட்டே வாய்ப்பு இல்லப்பா. ரியலி பெட்டர் டெலிவரி மற்றதை ஈக்குவல் பண்ணும்போது. ஏன்னா எல்லாமே வந்து கையை விட்டு லூஸாக அப்படியே பால் எல்லாமே லென்த்து மாறி போன மாதிரி இருந்தது. பட் இந்த பால் வந்து கொஞ்சம் லென்த்தை பிடிச்சிருக்காரோன்னு நினைக்கிறேன். அடுத்த பால் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் ஸ்டில் கம்பேக் கொடுக்கலாம். விக்கெட் எடுத்தால் ஒரு கம்பேக் இருக்கு. பட் ஆனால் அதை எடுக்கணும் அம்பேத்கர் டீம், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். ஃப்ளிக்கு ஃபைன் லெக்ல லோ ஃபுல் டாஸ். அண்ணன் நின்றுங்கன்னே அடிக்கிறாருப்பா. எப்பா கிரீஸா நல்லா யூஸ் பண்ணுறாரு. எவ்வளோ டீப்பாக உள்ளே இருக்காரு பாருங்கப்பா. உயர்ந்த மனிதர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உயரமாகவும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் 3 இருக்குது வெளியே. ஸோ 3 பால்ஸ் லெஃப்ட். இவ்வளோ நேரம் போட்டும் அப்படிதான் இருக்குதா? ஸோ ஆக மொத்தத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஓவரை இன்னும் பெருசுப்படுத்தாம போடணும். இறங்கி வந்து கவர் தலைமையில. பட் ஆனால் சரியா போகலை, ஏன்னா டைமிங்கே இல்லை. ஸோ ஜஸ்ட் போட்ட ஸ்பீடுக்கு லைட்டாக டைம் பண்ணதுனால பால் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் சிங்கிள். ஸ்விட்சிட்டுக்கான முயற்சி, ஆனால் அது வந்து ஓகேஷ் தான். ஏன்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு மாறி இருக்கிறீங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டு மாறினதுனால அங்கிட்டு போயிருக்குது. ஸோ அது ஒரு ஆஃப் சைடு காரணமாகத்தான். இன்னும் ஒன்று இருக்கு. நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு மாறி இருக்கிறீங்களா, அந்த காரணத்தால் பால் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ஆஃப் சைடு. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு லோ ஃபுல் டாஸ். அழகான ஒரு தட்டு ஃபைன் லெக்ல. ஸோ ஃபைன் லெக்ல ஒரு ரன் மிகப்பெரிய ஓவர் பாது. சீரியஸ்லி மிகப்பெரிய ஒரு ஓவர். சிங்கிளோட ஓவர் முடிஞ்சிச்சா அம்பையர்? ஓகே, ஒரு சின்ன டிஸ்கஷன் அப்புறம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஓவரில் 18 ரன் வந்திருக்குது. சிங்கிளோட ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவில் 53 ரன்னு இப்போதைக்கு எடுத்துருக்கிறாங்க மாயா ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு டைமிங்கில் தான் வந்து கீரப் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர் முடியல 53 ரன்ஸ் ஃபார் 1 விக்கெட் லாஸ். லென்த்தை மிஸ் பண்ணாலும் அந்த பால் டாட் பால்ப்பா. கொஞ்சம் மிஸ்ஸு. பேட்டுக்கு வந்து பால் கொஞ்சம் அண்டரில் போயிடுச்சு. ஸோ அதனாலே வந்து கொஞ்சம் தப்பித்து விட்டார். பட் ஆனால் தப்பான லென்த்து. இன்னும் கொஞ்சம் டீசனான லென்த்தில் போடணும். ஒரு விக்கெட் வேணும். பட் இது ரொம்ப தள்ளி போட்டிருக்காருப்பா. ஒரு ஒய்டு. அந்த பாலை திருப்பி போட்டாகணும். அம்பேத்கர் அணிக்கு கண்டிப்பாக ஒரு விக்கெட்டு மன்னிச்சிருங்க, விக்கெட் எடுத்துருச்சு. ஓ பெட்டர் பால், மச் பெட்டர் பால். இத்தனை ஓவரை கம்பேர் பண்ணும்போது, இத்தனை பாலை கம்பேர் பண்ணும்போது சீரியஸ்லி சூப்பர் பால். உள்ள சொருவிட்டாரா மனுஷன். ஒரு ஃபிளிக் ஆடணும்னு முயற்சி பண்ணாரு பேட்டர். எதுவுமே இல்லையா? இதுக்கு தான் எக்ஸ்ட்ரா டீ வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன். கேட்ச். அந்த விக்கெட்டோட இம்பார்ட்டன்ட் எவ்வளவு பெருசுன்றது அந்த கேட்ச் பிடிச்ச மனுஷனுக்கு மட்டும் இல்ல, அம்பேத்கர் டீமுக்கே தெரியும். மனுஷன் ஒத்தாலான்னு ஒட்டுமொத்த கிரவுண்டையும் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒட்டுமொத்தமா
வெல் பால். அவ்வளவுதான். ஒரு யாக்கர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆஃப் லென்த் எட்ஜ் பட்டு கடைசியா ஒரு ஹை ஏர்ல போய் ஒரு சூப்பரான ஒரு கேட்ச். நல்ல ரன்னிங் கேட்ச் ஆக்சுவலி. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. முழுசா சந்திரமுகியவா மாறின கங்காவே பார் அப்படின்ற மாதிரி. சீரியஸ்லி முழுசா டிஜே பாயா நீ ஆயிருக்கிற. ஓ நல்ல பால் சீரியஸ்லி. அந்த ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்குதுப்பா அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் கிட்ட. எஸ் ஒட்டுமொத்த ஃபீல்டு டீமே வந்து இப்பதான் வந்து ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருக்குது. இதுதான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஓவர். கிளீன் டிம் அப் அப்படினா சொல்லணும். முக்கியமான ஒரு ஓவரா மாறிக்கிட்டு இருக்குது அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு. ஃபேண்டாஸ்டிக் ஓவர் பா. எவா சீரியஸ்லி ஃபேண்டாஸ்டிக் ஓவர். ஜஸ்ட் சோ ஃபார் இந்த ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்சிச்சுதான் இருந்தாலும் இத்தனை ஓவரை 3 ஓவரை கம்பேர் பண்ணும்போது வெறும் 2 ரன் மட்டும் கொடுத்துருக்கிறாருப்பா. சீரியஸ்லி ஃபேண்டாஸ்டிக் ஓவர். கிரேட் கம்பேக் பை அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஒட்டுமொத்தமா வந்து ஒரு பெரிய பேக் போன வந்து உடச்சி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் 4 ஓவர் முடிஞ்சிருக்குது இப்போதைக்கு. 4 ஓவர் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா 55 ரன் ஆன் தி போர்ட் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். அங்க ஆமாசாமி வேற இருக்கு. எங்க சொல்லு அவ்வளவுதான் 5வது ஓவரு. ஒரு முதல் பாலு போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க விமல் சர்மா கத்துனாரு. ஆனா போட்டது நம்ம ஒய்டு. மன்னிச்சிருங்க சர்மாஜி, உங்க மனசை புண்படுத்திட்டாங்க. ரீபால் போடணும். போன ஓவர் சீரியஸ்லி செம்ம கம்பேக் பா அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு. ஸ்லோவர் பாலே ஸ்ட்ரைட்டா அடிக்கப்பட்டிருக்கு. அது எங்கப்பா லாங் ஆன்ல. ஸோ ஜஸ்ட் 1 ரன். நல்ல ஷூட்டு டைரக்டா ஃபீல்டர் கிட்ட ஸ்டம்ப்ஸ் கிட்ட வந்திருக்குது பவுலர் எண்ட்ல. ஸோ நல்ல ஷூட். சிங்கிள் ரன் இப்போதைக்கு வந்திருக்குது பை பேட்டு. இந்த ஓவர் எவ்வளோ தூரம் கன்வர்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அடுத்த பால் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அது ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. நோ பால் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரீ ஹிட் வேற. ஸோ அடுத்த பால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். நோ பால் கொடுத்துருக்குறாங்கப்பா. நோ பால் ஃப்ரீ ஹிட் வேறப்பா. ஃப்ரீ ஹிட். ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர்ல 4 போகுமா? கிடையாது. ஸோ பால் ஸ்டாப் ஆயிடுச்சு.
பட் குயிக்காக 2 ரன் ஓட்டாங்க. ஸோ பெட்டர். ஃப்ரீ ஹிட்டில் வந்து பவுண்டரி வராத வரைக்கும் வந்து அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம். பவுண்டரியே வராத வரைக்கும் நல்ல விஷயம் தான் சீரியஸ்லி. மாயா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 விக்கெட் பேக் டு பேக். அதுக்கப்புறம் ஒரு சின்ன செட் பேக்கு. ஓ சைடில் திக்கேஜ் ரன் அவுட்டா. ஓகே டைரக்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். நைஸ் அம்பைரிங் ஜெகத் ப்ரோ. நம்ம கௌதம் ப்ரோவும் சும்மாலாம் கிடையாது, கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்குற. அப்படி 2 அம்பையரும் சும்மா அப்படி கன் மாதிரி. எப்படியா கன் மாதிரி. ஆகா ஃபுல் டாஸ்பா. ஆனா லெக்கம் பேர் ஸ்ட்ரைட்டாவே நோ பால் கொடுத்துட்டாருப்பா. அண்ணா நோ பால். அது அண்ணா நோ பால்ல செலிப்ரேஷன் இருக்காங்க இடம்லண்ணே. அண்ணா நோ பால்னே. ஐயோ கேட்ச் பிடிச்ச சோற நான் பிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு செலிப்ரேட் பண்ணாரே பாவம். அந்த பிஞ்ச முகத்துல இப்போ ஒரு நஞ்ச விதஸ்டியிலே அப்படின்ற மாதிரி இருக்குது. நோ பால், ஒரு நோ பால், இலவச அடி. இன்னொன்னு இந்த நிலைமையில இது தேவையா கோபி? கேட்ச் பிடிச்ச சந்தோஷத்துல ஒரு முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்கணும். சே அது போச்சு. உள்ள சோலி முடிஞ்சு. நோ பால் ஃப்ரீ ஹிட். பெட்டர் டெலிவரி அப்படின்னு சொன்னா ஹைட்டா அடிச்சிருக்காரு, வெயிட்டா அடிச்சிருக்காருப்பா. 6 நோ பால் ஃப்ரீ ஹிட்ல இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. 6 வந்திருக்குது. வெல்கம் பவுண்டரி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். இந்த லென்த் டெலிவரியை முன்னாடியே போட்டிருந்துருக்கலாமோன்னு எல்லார் மனசுலையும் ஓடும். சேம் பிஞ்ச் மேபி ஏதாவது பெட்டர் ஐடியா வச்சிருந்துக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்த மேட்ச்ல லாஸ்ட் பால் எட்ஜ் வாங்கி போயிருக்குது. பட் ஆனால் 1 ரன்னா 2 ரன்னா. ஸோ ஜஸ்ட் 1 ரன்னே ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க. அண்ட் சிங்கிளோட இன்னிங்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மாயா ஃப்ரெண்ட்ஸ் பேட்டிங் இன்னிங்ஸ் வந்து முடியுது. ஸோ எவ்வளோ அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 ஓவர் முடிவில் 70 ரன். சூப்பர் டோட்டல். சீரியஸ்லி 70 ரன் ஆன் போர்டு போட்டிருக்கிறாங்க. 71 அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு டார்கெட்டு. ஸோ வந்தார் ஒருத்தர் தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து நின்ன இடத்துலேருந்தே அசால்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருந்த காரணத்தினால இந்த டோட்டல் 1 வந்திருக்குதுன்னு சொல்லலாம்.
Mixtasia Crew. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அந்த அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பேட்டிங் ஆட போறாங்க. டாஸ் ஜெயிச்சு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோமப்பா அப்படின்ற அளவுக்கு செம்மையா பவுலிங் போட்டிருக்கு. சாரி செம்மையா பேட்டிங் ஆடிருக்காங்க மாயா ஃப்ரெண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ்ல. மேலேயே பட்டிருக்குது. ஸோ கபில் வந்து யூடியூப்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு. பிரதர் ரொம்ப நன்றி. அவர் வந்து இங்கே வந்து நம்மளோட அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி கபில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. அப்படி அடுத்த பாலே அடிச்சிருக்காரு. சிக்ஸுங்க. அடித்த உடனே தெரிஞ்சு போச்சு பால் போயிடுச்சு. சிக்ஸ் மட்டும் இல்லை ஒரு நோ பாலும் வந்துருக்குது. இந்த 70 ரன்னு அவ்வளோ ஈஸியாலாம் நாங்கள் டிஃபெண்ட் பண்ண விட மாட்டோம்ப்பா, எங்ககிட்டயும் பேட்டிங் பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்த பந்து திரும்ப ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஆனால் எஸ் ஒரே ஒரு ரன்னு கூல் டவுன் காம் டவுன் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் அ சிங்கிள். ஸ்கோர் 8க்கு மூவ் ஆயிடுச்சு. 2 பால் தாங்க. ஃப்ரீ பாலை யூஸ் பண்ணலை இங்கே. சுதர்ஷன் அண்ட் ஹரிஷ் இப்போதைக்கு ஸ்ட்ரைக்கில். ஹரிஷ் ஆஹா என்னாச்சு, வாட் ஹேப்பன்? காலில் பட்டிருக்கா? ஓகே காலில் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி விக்கெட் கீப்பர் ஷிகர் தவான் செலிப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு டக்குன்னு. அதனால டாட் பால் மட்டுமே. ஏன்னா லெக் பைஸ் நம்ம டோர்னமெண்ட் விட்டுருக்கோம். என்ன மாதிரி ஒரு ஈவென்ட் ஸ்டேடியம்ல உட்காந்தா கூட அந்த மாதிரி வைப்பு கிடையாது. மக்களே வணக்கம். கப்புள்ஸ் பாறையில் உட்காந்துருக்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ஸ்ட்ரைட்டா கவர்ஸ் கைக்கு செம ஃபீல்டிங்கு. ஆஹா டிங்னு ஒரு சவுண்ட். பேட்ல இது இல்ல ஸ்டம்ப்ல இருந்து வந்திருக்குது. முதல் விக்கெட் காலிங்க.
நயா கேஷு அந்த அண்ணன் முன்னாடி இந்த வடிவேலு காமெடியில் வந்துட்டு இவர் அல்வா வாசம் வீடியோ எடுப்பார்ல அந்த மாதிரி எடுக்கிற சுற்றி எடுத்துட்டு இருக்க என்ன விஷயம் அண்ணா ஏதாவது தனியாக பேடிஎம் பண்ணுங்க பண்ணிட்டாரா உள்ள வந்திருக்க பேட்டர் வந்து சஞ்சய் முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 8. சிங்கம் களை இறங்கிருச்சு எங்க பெரிய ஷாட் என்ன ஓடலையா ஏய் நீ வரல நீ வராதப்ப நான் மட்டும் ஏன்டா வரணும் போ அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி ரன் மொத்தத்தில் ஓடலை ஸோ ரன் வரலங்க அப்படின்னு தான் சொல்லணும் முதல் பாலு டண்டனுக்கு டீனா டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாவது பால் ஆஹா நல்ல ஸ்லோ பால் எட்ஜு நல்ல டேக்குங்க கேட்ச் பிடிச்சிருக்கா அப்படி விக்கெட் கீப்பர் தானே அலெக்ஸ் பேட்டிங்ல சச்சின் டெண்டுல்கர் வந்திருக்காரோ ஸோ சஞ்சய் அண்ட் சச்சின் நீங்கள் வந்து ஒரு பெரிய நாக் ஆடியே ஆகணுங்க பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு 70 ரன் டார்கெட்டு எனக்கு அப்படியே நெஞ்சையே பிடிக்கிற அளவுக்கு டார்கெட் வந்து ஒயிங்கன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஒரு மாதிரி ஐயோ காட்டன் பவுல் விட்டாரு மொமெண்டம் ஃபாஸ்ட் பவுலர் அதே மொமெண்டம் முன்னாடி அந்த மொமெண்டம்லேயே முன்னாடி வந்தாரு அப்படியே விட்டாருங்க கேட்ச கேட்சா கேட்சா பவுலரும் நான் ஸ்ட்ரைக்கரும் டிஷும் ஆனால் அது தெரிஞ்சே நடக்கலை தெரியாமல் நடந்ததுனால பவுலரால் அதை ரீச் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும் சிங்கிள் இன்னொரு ஸ்லோ பால் சான்ஸுங்க லாங் ஆஃப் ஃபீல்டர் ஈஸியா எடுத்துருவாரு அடுத்த விக்கெட்டையும் இழகுறாங்க இங்க 3ஆவது விக்கெட்டை இழகுறாங்க அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் போட்டுடியா பாட்ட கொட்டி வைக்க வாரம் போடல அத வார்த்தைகளா சுருக்கி சொல்ல நேரம் போடல சில்லாஞ்சிருக்கியே என்ன சொல்லுற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே எனக்குள்ளட இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே என்ன சொல்லுற இருக்கியே சில்லாஞ்சிருக்கியே எனக்குள்ளட இருக்கியே மூணு விக்கெட் இழந்திருக்காங்க அண்ட் பேட்டிங் உள்ள எழில் தலைமாமா ஆள் கூட இருக்கிறப்பெல்லாம் இப்போ போடுறான் அந்த பாட்டை குத்து பாட்டா போறியா லஞ்ச் பிரேக்ல தான் குத்து பாட்டா போடுறான் யார் அந்த அலெக்சனா ஃபீல்ட்ல சிக்ஸுங்க சூப்பரான ஷாட்டு எஸ் கேம் குள்ள இருக்கும் ஒன்றும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க
இல்லாஞ்சிருக்கியே என்ன கொண்டு இறக்கியே இல்லாஞ்சிருக்கியே வசந்த் ஐயா டீமுக்கே இவர் தான் அடையாளம். எப்படி வந்து ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஐக்கானோ, ஆர்சிபிக்கு விராட் கோலி ஒரு ஐக்கானோ, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு டோனி ஒரு ஐக்கானோ, அதே மாதிரி நம்மளோட மாயா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஐக்கான்னா வசந்த் ஐயா தான். ஷெல்டன் காற்றல்னு சொல்லுங்க. என்னங்க என்னடி இது பாலே 6-ஆ 4-ஆ முச்சுட்டிங்க போங்கன்ற மாதிரி அவரோட மைண்ட் வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபிளாட் பேட் டேட்டு 6 மிட் விக்கெட் மண்டைக்கு மேலே. சாரி ஐயா, இப்பதான் எனக்கு தெரியுது என் வாயில யாரும் உள்ள கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆஹா எடுத்துட்டாரு ஐயா விக்கெட். என்ன மாதிரி மனுஷன். அவுட்டியா அவுட்டு செலிப்ரேஷன்லாம் இல்லையா வசந்த் ஐயா? அதெல்லாம் இல்லடா டே அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் ஒருத்தாலும் டீம் பிடிக்கும். என்கிட்ட இந்த ஒருத்த வேலையெல்லாம் வச்சுக்காது. ரியா மேடம் இது உங்களுக்கு டான்ஸுக்கு இல்ல அவர் மாசுக்காக. அவங்க பாவம் டான்ஸ் இதுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடுற மாதிரி பாருங்க. மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா லக்கி கைஸ் கொத்திமங்கலம் vs பிஎம்சிசி செம்மஞ்சேரி குப்பம். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. டாஸ் போட்டுடலாம். ஸோ கொத்திமங்கலம் கேப்டன் அண்ட் செம்மஞ்சேரி குப்பம் கேப்டன் வாங்க. விவேக் உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன். ஜோ வசந்தன் என்னவா போடுறாருங்க பா. ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் கம்பேக். இதுதான் ஆக்சுவலா பவுலரு. 6 கொடுத்தப்பி பெருசா ரியாக்ஷன் இல்லை, விக்கெட் எடுத்தப்பி பெருசா ரியாக்ஷன் இல்லை. அவர் கைக்கு அடிச்சதுக்கு அவருக்கு பெரிய ரியாக்ஷன் இல்லை. அடுத்தடுத்த பால் போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நிறுத்துருவோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் குவிக் சிங்கிள் ஒரு ரன் ஓடிட்டாங்க. எஸ் நல்ல ஓவருங்க. வெறும் 7 ரன் தான் இது வரைக்கும் இந்த ஓவரில். அம்பேத்கர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பெரிய ஸ்கோரிங் ஆடியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸ் இப்போ நடக்க போகுது. லக்கி காய்ஸ் கொத்திமங்கலம் vs பிஎம்சிசி கோவளம் சாரி செம்மஞ்சேரி குப்பம். ஹெட்ஸ் ஸோ டாஸ் வந்து கொத்திமங்கலம் கேட்க போறாங்க. டெய்ல்ஸ் டெய்ல்ஸ் இட் இஸ். டாஸை வின் பண்ணியிருக்காங்க கொத்திமங்கலம். லக்கி கைஸ் பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அண்ட் ரெண்டு டீமுக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ லக்கி காய்ஸ் அடுத்த மேட்சுக்கு டாஸ் அப்டேட் இதுதான். லக்கி காய்ஸ் டாஸ் வின் பண்ணி நாங்கள் முதல்ல பேட்டிங்காக அடிக்கிறோம். முதல் 2 மேட்ச் போட்டு பொலன்னு பொழந்துட்டாங்க. அதனால நாங்கள் சைலண்டாக பேட்டிங் அடிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 3 ஓவர் முடிவில் 22 ஸ்கோரு. லாஸ்ட் 2 ஓவர் ஆஃப் த மேட்ச். செமையாக பவுலிங் போட்டிருக்காங்க. பேட்டிங் மட்டும் இல்லை பவுலிங்கும் நல்லா இருந்திருக்கீங்க. மாயா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்தே ஒரு கம்ப்ளீட்லி டாமினேட்டிங் சைடாக இருந்திருக்காங்க இந்த மேட்ச்சில். ஆனால் கிரிக்கெட் இஸ் அ ஃபனி கேம். நான் திரும்ப அந்த வார்த்தையை ஏன் சொல்லுவேன் அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாங்க சீரியஸாக. 2 ஓவர் இன்னும் பாக்கி இருக்குது. ஸோ யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே என்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கமெண்ட் போட்டு விடுங்கப்பா. ஸோ லக்கி காய்ஸ் கொத்திமங்கலம் vs விஎம்சிசி செம்மஞ்சேரி குப்பம் டாஸ் முடிஞ்சிருக்கு. டாஸில் வெற்றி பெற்ற லக்கி காய்ஸ் கொத்திமங்கலம் பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைட்டு கொடை ஸ்ட்ரைட்டா மிட் விக்கெட் கை உள்ளே கேட்சுங்க. இன்னொரு விக்கெட்டை லூஸ் பண்றாங்க விவேக்கா. எஸ் விவேக் தான் அவரோட விக்கெட் இங்க வந்து லூஸ் பண்ணியிருக்காரு. என்னங்க நடக்குது? விக்கெட்ஸ் இன் ரெகுலர் இன்டர்வல்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க.
ஐயோ விட்டாரு. அதனால தான் நான் எந்த வார்த்தையும் சொல்லலை. சரி நம்ம வார்த்தையை சொல்லாமல் இருப்போம், பிடிப்பாரு அப்படின்னு பார்த்தா வார்த்தை சொல்லலை, அதனால கேட்சை விட்டாரு. அப்போ தப்பு எங்கள் மேலே இல்லை. ஓகேவா? இனிமேல் நாங்கள் பால் வந்து காற்றுல இருக்கும் போது நாங்கள் பேசுகிறோன்னா நாங்கள் விட்டிங்கன்னா நீங்கள் எங்களோட காரணம் சொல்லக்கூடாது. அடுத்த பால் பேட்டிங்ல பிரவீன். ஷாட்டுங்க, செம ஷாட், ஃபிளாட் பேட் 6. திரும்ப இந்த முறையும் கூட பவுலர் நல்ல ட்ரை பிரதர், சீரியஸா நல்ல ட்ரை. ஆஹா, எனக்கு இது இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் போன மேட்ச்ல பார்த்தோம் பவுலர்ஸ் அவங்க மொமெண்டமோட பாலை முன்னாடி போடுறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவங்க ரிஃப்ளெக்ஸை பாருங்க, பா சீரியஸா வேற மாதிரி இருக்குது. ஹை ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்கோங்க இங்க. எஸ், ஒரு பீச் கிரிக்கெட் ஸ்டெப்பர் பால் தான், ஆனால் எனக்கு என்னமோ ஸ்டெச்டு பால் ஹை ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட் லெவல் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு மேட்ச் எல்லாம் பார்க்க. எல்லா எஃபர்ட் ஸ்டில் ஈஸியாக தான் ஜெயிக்க போகிறாங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா எல்லா எஃபர்ட்டுமே போடுறாங்க அது ஒவ்வொரு விக்கெட்டுக்கு. ஐயோ, மறுபடியும் ஒரு நல்ல ட்ரை ஷாட் மிட் விக்கெட் சைடில், புல் ஷாட், ஒரு ஷார்ட்டர் பாலை டபுள் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நல்ல ரன்னிங். ஸோ ஈஸியாக 2 ரன் ஓடி எடுத்தாச்சு. லாஸ்ட் பால், 4வது ஓவரோட கடைசி பந்து. ஸ்ட்ரெயிட்டா கைக்குள்ளேயே. அண்ட் எஸ், டாட் பாலோட 4வது ஓவரும் முடிவுக்கு வந்திருக்கு. ஓவர் முடிந்து விட்டது. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 33. ஐயா டிஜே ஐயா, நீங்க உங்க லவ் சாங்கத்தை தொடங்குங்கோ. ஈசிஆர் ரவி பவுலிங் உள்ள வந்திருக்காரு. இவரு பாலை பார்த்து மயங்காத ஆளே இல்ல. இவரு பாலை பார்த்து இவரே ஒரு 2 நாள் முன்னாடி தான் மயங்கிருக்காராம். ஜஸ்ட் ஃபன் சார் அபார்ட். லாஸ்ட் ஓவர் பேட்டிங் பவர் பிளே. அவுட் சைட் ஆஃப் வைடுங்க. அம்பையர் மயங்கிட்டார் இப்போ. ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ், வைடுப்பா. ஏப்பா வேகமாலாம் வேணாம், பொறுமையாகவே போட்டுருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஈஸியாக ரவி டாட் பால் மட்டுமே. ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸுமே போடப்பட்டது. அதில் லக்கி காய்ஸ் டாஸை வின் பண்ணி நாங்கள் முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவுலிங் பேட்டிங்கில் சாரி, நாங்கள் முதல்ல பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. இன்னொரு டாட் பால், ஸ்லோ பால் தான் மீண்டும். ஸோ பிரகானா அவங்க அந்த மாதிரி பேட்டிங் எடுக்கிறதுக்கு ரீசன் என்ன? நம்ம முதல் 2 மேட்ச்சு டாஸ் ஜெயிச்சு டீம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆகாஷ் என்ன கொஸ்டின்? வர கொஸ்டினுக்கு திரும்ப வர. ஐயோ தம்பி பிடிச்சிருந்தா நல்லா கேட்சுப்பா, 6. என்ன கொஸ்டின்னா, டாஸ் ஜெயிச்ச முதல் 2 மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்ச டீம்ஸ் நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. முதல் இன்னிங்ஸில் ஒரு பெரிய ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க பேட்டிங் டீம், டாஸ் தோத்த டீம். அதனால இப்போ டாஸ் ஜெயிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிக்கிறோம் லக்கி கைஸ் சொல்லியிருக்காங்களா? என்ன ரீசனாக இருக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்க்கு? அவங்க ரெகுலராக பண்ணுறதா இருக்கும் ஒன்று, இல்லைனா முன்னாடி மேட்ச் எதனா பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஓகே டெக்னிக்கல் மூவ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்ப்போங்க எப்படி போகுது அப்படின்னு. சூப்பர் பாலு.
another dot ball. இறங்கி வந்து அடிச்சிருக்காரு லாஸ்ட் பால்ல 6 ஓட. எஸ் 6 ஓட இல்ல இன்னொரு பால் இருக்கா? எஸ் இன்னொரு பால் பாக்கி இருக்கு. இன்ஃபேக்ட் 6 வந்திருக்கு. ஆனா இன்னொரு பால் இருக்கு ஐயா. இன்னொரு பால் இருக்கு ப்ரோ. இன்னொரு பால் இருக்கு. ஓகே, வெற்றி பெற்ற மாயா ஃப்ரெண்ட்ஸ் அணியினருக்கு வாழ்த்துக்கள். நல்லா ஆனாங்க. குயிக் சம்மரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாயா ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் 70 போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பவுலிங்கில் சுத்தமாக இந்த ரன்ஸை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி செமையாக பவுலிங் போட்டாங்க. நன்றி மாயா ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஓவர் டு பிரசன்டேஷன். பிரகானா டேக் ஓவர் த பிரசன்டேஷன். ஸோ தேங்க்யூ ஆகாஷ். வாழ்த்துக்கள் மாயா ஃப்ரெண்ட்ஸ். 3rd ரவுண்டை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு 4th ரவுண்டுக்குள்ளே போயிருக்கீங்க. அண்ட் அப்படியே வந்துடுங்க ப்ரெசன்டேஷன் ஏரியாவுக்கு. அண்ட் ஃபீல்டர்ஸ் உள்ளே போயிடுங்க. விஎம்சிசி ஃபீல்டர்ஸ் உள்ளே போயிடுங்க.